அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இன்றைக்கி மார்ச் 21. இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோங்க. இஸ்லாமியர்களுக்கும் எனக்கும் நிறைய தொடர்பு இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நான் பள்ளியில் வேலை பார்த்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அங்கே வந்து இஸ்லாமிய மாணவர்கள் தான் அதிகம் படிச்சிருக்காங்க. அந்த மாணவர்கள் நான் ஸ்கூல் விட்டு வந்து 3 வருஷம் ஆனால் கூட இன்னமும் என்கிட்ட அவ்வளோ அன்பாக பாசமாக என்கிட்ட விசாரிச்சுட்ருப்பாங்க, மிஸ் எப்படி இருக்கீங்கன்னு. அதே போல் பெற்றோர்களுங்க மத வேறுபாடு பார்க்காம பழகுவாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அதனால் காலையிலே நான் எல்லாேருக்கும் வாட்ஸ்அப்லேயும் தனித்தனியாக விஷ் பண்ணிவிட்டேன். எனக்கும் தீபாவளி பொங்கல்னால் அவங்க மறக்காமல் விஷ் பண்ணிவிடுவாங்க. எல்லாேருக்கும் நான் தனித்தனியாகவே வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டேன். யூடியூப் வழியாக கிடைச்ச நண்பர்களுக்கும் நான் ரமலான் திருநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். என் கணவர் வேலை செய்கிறதும் ஒரு முஸ்லீம் நிர்வாகத்தில் தான் வேலை செய்கிறாங்க. அவங்களும் அந்த ஓனரும் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க. வீட்டுக்கு நேரடியாகவே வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. அதனால் ரொம்ப எனக்கு சந்தோஷங்க. மத வேறுபாடு பார்க்காம நம்ம எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத, அன்பு ஒன்று தான் எல்லாத்தையும் இணைக்குங்கிறத இந்த பதிவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி எங்கள் கவிப்ரியாவுக்கும் இன்றைக்கி பர்த்டேங்க, மார்ச் 21. அதனால் எல்லோரும் வாழ்த்து சொல்லுங்கள். நானும் காலையிலே வாழ்த்து சொல்லிட்டேன். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் வாழ்த்துக்கள் சொல்கிறதுக்காகவே பாருங்கள், அத்தனை வகையான பூக்கள்ங்க இன்றைக்கி தனித்தனியாக நான் எடுத்து பதிவுகள் கொடுத்துருந்தேன். 9 வகையான செம்பருத்தி, 3 வகையான ரோஜா பூக்கள், மல்லிப்பூக்கள், அரளிப்பூக்கள், சங்குப்பூக்கள்னு அவ்வளோ பூக்கள். ஒரு தக்காளியும் பாருங்கள் அழகாக இருந்துச்சு. இது எல்லாமே பறிச்சுட்டு வந்திருக்கேன். மறுபடியும் எல்லாருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேங்க. அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கங்க.